ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நான் தூய ஆட்சியை தருவேன், ₹1 கூட யாரையும் திருட விட மாட்டேன், ஏற்கனவே திருடியவர்களை தண்டிக்காமல் விட மாட்டேன் என்று திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னது எனக்கு உள்ளூர மகிழ்ச்சி அளித்தது. குறைந்தபட்சம் ஏற்கனவே திருடியவர்கள் மாட்ட வேண்டுமா இல்லையா? அப்படி அந்த திருடர்களை பிடிக்க வேண்டிய ஒரு துறையின் இயக்குனராக, ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய திரு அருண் அவர்களை கலைச்செல்வன் அவர்களின் பரிந்துரையில் தான் இந்த அரசு நியமித்தது. ஏன் திரு அருண் அவர்கள் அந்த பதவியில் தொடரக்கூடாது என்பதற்கான மேலும் சில காரணங்களை அடுக்குகிறேன். நண்பர்களே, நான் லஞ்ச ஒழிப்பு துறையில் 18 ஆண்டுகள் பணியாற்றியவன் என்பது உங்களில் எல்லோருக்குமே தெரியும். ஆலந்தூரிலே உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரின் அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த மாடியிலேயே லஞ்ச ஒழிப்புத்துறையின் ரகசிய பிரிவும் இயங்குகிறது. ரகசிய பிரிவு என்றால் தமிழகம் முழுக்க ஊழல் தொடர்பான அந்த கோப்புகளை எல்லாம் பரிசீலனை செய்து ஆய்வு செய்யும் பிரிவு. ஒரு 40-50 பேர் அங்கே பணியாற்றுவார்கள். ஒரு பெரிய ஹாலு. இந்த எண்டில் கான்ஃபிடென்ஷியல் பிரான்ச் இருக்கும், இந்த எண்டில் டைரக்டர் ரூம் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டு தெரியும். நான் ஏற்கனவே சொன்னேன், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சம்பந்தமே இல்லாத, லஞ்ச ஒழிப்புத்துறையோட அந்த பணியாளர் பட்டியலில் இல்லாத ஐயப்பன் என்பவரை திரு அருண் அவர்கள் அழைத்துக் கொண்டு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்திருக்கிறார் என்பதை நான் ஏற்கனவே சொன்னேன். இதுபோக சென்னை மாநகர காவல்துறையில் பணியாற்றக்கூடிய 20 காவலர்களை எதற்கென்றே தெரியாமல் திரு அருண் அவர்கள் அழைத்து அவரது அறைக்கு எதிரே இருக்கக்கூடிய இணை இயக்குனரின் அலுவலகத்தை காலி செய்துவிட்டு அங்கே அவர்களை அமர வைத்திருக்கிறார் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போது அந்த இயக்குனர் அலுவலகத்தை வெளியில் இருந்து பார்த்தால் யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள் என்பது தெரியாத வகையில் ஒரு தடுப்பு எழுப்பப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் என்பவர் ஒரு அடிஷனல் டிஜிபி, இஸ் a பப்ளிக் சர்வெண்ட், இஸ் an ஆபீசர். அவரை யார் பார்க்க வர்றாங்கன்றதை தெரிஞ்சா என்னங்க, இதுல ரகசியம் எதற்கு என்ன இருக்குது? ஆனால் திரு அருண் அவர்கள் ஏன் இந்த தடுப்பை எழுப்பினார்? ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சம்பந்தம் இல்லாத ஐயப்பனை வைத்திருக்கிறார்? ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சம்பந்தம் இல்லாத சென்னை மாநகர காவல்துறையின் 20 காவலர்களை அங்கே இப்போதும் வைத்திருக்கிறார் என்பதற்கான காரணம் தெரிந்துவிட்டது. நண்பர்களே, கடந்த அக்டோபர் 2025 முதல் அமலாக்கத்துறை 4 கடிதங்களை தமிழக டிஜிபிக்கு அனுப்பியிருக்கிறது. அந்த 4 கடிதங்களுமே முன்னாள் அமைச்சர் மற்றும் எனது அருமை நண்பர் திரு KN நேரு அவர்கள் செய்த பல 1000 கோடி ஊழல்கள் தொடர்பான ஆதாரங்களை அமலாக்கத்துறை பேட்சாக அனுப்பினார்கள். முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல டிரான்ஸ்பர் அண்ட் போஸ்டிங் கரப்ஷன் மட்டும் ஒரு பேட்ச், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல நடந்த ரெக்ரூட்மெண்ட் ஒரு பேட்ச், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல நடந்த சாக்கடை போடுவது முதல் கட்டுமானம் வரையிலான ஊழல் தொடர்பான ஆவணங்கள் ஒரு பேட்ச். இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் அந்த வாட்ஸ்அப் சாட் இதெல்லாம் ஊடகங்கள் செய்திகளாக வந்திருக்கிறது, நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த ஆதாரங்கள் கிட்டத்தட்ட அது சில 1000 பக்கங்கள் இருக்கும். இந்த ஆதாரங்களை எல்லாம் அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு அனுப்பி நீங்கள் இதில் ஒரு விசாரணை உத்தரவிடுங்கள், பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டின் படி எங்களுக்கு நாங்கள் நடத்தும் சோதனையில் புதிய குற்றங்கள் தொடர்பான தரவுகள் கிடைத்தால் நாங்கள் அதை சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பிவிடுவோம். அந்த துறை அதன் மீது நடவடிக்கை எடுக்கும். அதன் பின்னால் அதில் உள்ள சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக மட்டும்தான் நாங்கள் விசாரணை நடத்துவோம் என்று அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு கடிதம் அனுப்பியது. தமிழகத்தின் பொறுப்பு டிஜிபியாக இருந்த மரியாதைக்குரிய திரு வெங்கட்ராமன் அவர்கள் உடனடியாக அந்த ஆதாரங்களை அமலாக்கத்துறையின் கடிதங்களையும் இணைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக அப்போது இருந்த திரு அபய்குமார் சிங் அவர்களுக்கு அனுப்புகிறார். அபய்குமார் சிங் அவர்கள் அப்போது இருந்த அரசியல் சூழலின் காரணமாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. இந்த நேரத்தில் இந்த வழக்கில் சிறை செல்ல இருக்கிற எனது அருமை நண்பர் திரு KN நேரு அவர்களுக்கு அமலாக்கத்துறையிடம் என்னதான் ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கடும் முனைப்பில் ஈடுபடுகிறார். ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து ஒரு காகிதம் கசியாதுங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான், நேற்று வரைக்கும் அப்படித்தான் இருந்தது. அவரால் அது என்ன ஆதாரங்கள் என்பதையே தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் என்ன ஆதாரங்கள் அவர்கள் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி கையில் இருக்குன்னு தெரிஞ்சாதான் KN நேரு அவர்கள் தன்னுடைய வழக்கறிஞர்களிடம் விவாதித்து அதற்கான டிஃபென்ஸை பில்டு பண்ண முடியும்.
திரு அருண் அவர்கள் அமலாக்கத்துறை அனுப்பியிருந்த அந்த ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட ஆதாரங்களை மொத்தமாக ஒரு நகல் எடுத்து KN நேரு அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார் என்று எனக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து தகவல் வந்திருக்கிறது. இது போன்ற அநியாயம் எங்காவது நடக்குமா? திரு அருண் அவர்கள் மீது எனக்கு என்ன தனிப்பட்ட பகையா? எனக்கு வர வேண்டிய கமிஷனர் போஸ்ட் அவர் பறிச்சுக்கிட்டாரா? ஆனால் இவர் தவறான நபர், இவரை இங்கே நியமிக்காதீர்கள், நீங்கள் நியமித்தது தவறு, திருத்திக் கொள்ளுங்கள் என்று நான் ஏற்கனவே ஒரு முறை வெளிப்படையாக மக்கள் மன்றத்திலே முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தேன். இன்னமும் அருண் அவர்கள் அந்த பதவியிலே தொடர்கிறார். நேற்று நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், பத்திரப்பதிவு அலுவலகங்களே அருண் அதிரடி சோதனைக்கு உத்தரவிட்டார். லட்சக்கணக்கில் பணம் கைப்பற்றப்பட்டது என்று. நண்பர்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. நண்பர்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நான் லஞ்ச ஒழிப்புத்துறையிலே பணியில் சேர்ந்தது 1991ஆம் ஆண்டு. லஞ்ச ஒழிப்புத்துறையோட வேலையே இந்த மாதிரி சர்ப்ரைஸ் செக் பண்ணுறது தான். சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் மட்டும் இல்லை, RTO ஆஃபீஸ்க்கு போவோம், தாலுகா ஆஃபீஸ்க்கு நான் போயிருக்கிறேன். விருகம்பாக்கம் சப் ரிஜிஸ்டருக்கு நான் போயிருக்கிறேன். RTO ஆஃபீஸு இந்த மாதிரி பணப்புழக்கம் அதிகம், லஞ்சம் அதிகம் புழங்கக்கூடிய அலுவலகங்களுக்கு செல்வது என்பது அதுதான் பணி. இப்போது ஏன் திடீரென்று பத்திரப்பதிவுத்துறை மீது குறிவைத்து இப்படி ஒரு அதிரடி சோதனைகளை திரு அருண் அவர்கள் நடத்த உத்தரவிட்டிருக்கிறார் என்றால், முதல்வர் அவர்கள் பார்த்துவிட்டு, ஆகா, இப்படி ஒரு மாணிக்கத்தை நாம் தேர்ந்தெடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நியமித்திருக்கிறோமே என்று இவரை இந்த பணியிலே தொடர அனுமதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மீண்டும் ஒரு முறை முதல்வர் அவர்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஜெயலலிதாவின் சசிகலாவாக தாவேக ஆட்சிக்கு கலைச்செல்வன் உருவாகி இருக்கிறார். நீங்கள் தூய ஆட்சி நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நீங்கள் சினிமாவை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்தீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. நான் ஏற்கனவே ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டது போல, மக்கள் உங்களுக்கு சும்மா வாக்களிக்கவில்லை, பேரன்போடு வாக்களித்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொருவரிடம் ஏன் இப்படி நீங்கள் விசிலுக்கு வாக்களித்தீர்கள் என்று கேட்டால், சார் இவங்க 2 பேரும் திருடுறாங்க சார், இந்த நம்பிக்கையில் தான் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அப்போது உங்கள் ஆட்சியிலேயே முதல் கோணல் முற்றும் கோணல் என்று எண்ண வைப்பது போல இப்படி ஒரு பிழை நடந்திருப்பதை நான் மட்டும் சுட்டிக்காட்டவில்லை, ஊர் உலகமே சுட்டிக்காட்டுகிறது. இதை நீங்கள் சரி செய்யாவிட்டால் இந்த சறுக்கல்கள் இந்த ஆட்சியில் தொடரும். மின்சார வாரியத்திலே இந்த ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போனது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் முதல்வராக இருந்தாலும் உங்கள் கண்களில் மண்ணை தூவி விட்டு 5 ஆண்டுகளாக மின்சார வாரியத்தில் ஊழலில் ஈடுபட்டவர்கள் எப்படி ஆதாரங்களை அழித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அப்படி இருக்கும்போது இது போன்ற தவறுகளை நடக்காமல் தடுப்பதற்கு நீங்கள் இரும்பு கரத்தை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்பதை நான் முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன். அரசு இயந்திரத்தில் ஊழல் புரையோடி போய்த்தான் இருக்கும். ஆனால் ஒரு ஆட்சியாளர் மனது வைத்தால் அதை சரி செய்ய முடியும். நீங்கள் சரி செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களோடு பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு இந்த உண்மைகளை சொல்லாமல் போகலாம். சொல்லியிருக்கிறார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. சொல்லியிருந்தார்கள் என்றால், மின்சாரம் என்னைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் சென்னை உயர்நீதிமன்றம் CBIக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டதோ அன்று மாலையே அன்னைக்கு அந்த அலுவலகத்தில் ஆர்ம்டு கார்டு போட்டிருக்கணும். ஏப்ரல் 30 அன்னைக்கு நீங்க போடலனாலும் நீங்க சார்ஜ் எடுத்தோன்னு போட்டிருக்கணும். ஏனென்றால் நடைபெற்ற ஊழலுக்கான ஆதாரங்கள் அத்தனையும் அந்த NPKRR மாளிகை, நடிப்பிசை புலவர் KR ராமசாமி மாளிகையில் தான் இருக்கிறது. அந்த மாளிகையோட 2 வாசலையும் ஆர்ம்டு கார்டு போட்டு ஒருத்தர் உள்ள நுழைய விடாம நீங்கள் தடுத்திருக்க வேண்டும். சார், ஒரு அடிஷனல் DGP விஜிலன்ஸோட ஆபீஸ்ல ஹார்ட் டிஸ்க் திருடுவது போகுதுன்னா உங்கள் ஆட்சிக்கான அவமானம் இது. முதல்வர் சரி செய்வார் என்று நம்புகிறேன்.